அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ். நான் தீபிகா. எக்ஸிட் போல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எனிவே எது ரிலீஸ் ஆனாலும் வரப்போற அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதட்டம் எல்லா கட்சியினருக்கும் இருக்கு. நாங்க தான் கெத்து அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பயங்கர ஸ்ட்ராங்கா அடங்க எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து அதிமுகவும் அப்படிதான். அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா SVR அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் அங்க களத்தை ஆள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுக சொல்லவே வேணாம், போடுறா வெடியா அப்படிங்கிற அளவுல இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் நாங்க தான் ஆட்சியே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பக்கங்கள்ல செம்ம ட்ரெண்டிங்கா நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் இந்த 4 நபர்கள் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 4 முனையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நேரத்துல, ஆக்சுவலி அவங்களோட மைண்ட் செட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நேரத்துல நீங்க பேசக்கூடிய ஒரு விஷயமாக ஒன்று மாறி இருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு புரியுதா தெரியுதா அப்படிங்கிற கேள்வி அதிக அளவுல கேட்கப்படுது. அதை நான் கிளாரிட்டியா சொல்றேன். இப்போ எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு. திமுக லீடிங்ல வராங்க அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்லுச்சு. அடுத்து அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னாங்க. ஈவன் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி பிடிக்கும், இங்கதான் ஆட்சி கட்டில உட்கார போறது இவங்க தான் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸும் சொன்னாங்க. சோ இந்த 3 பெயர்கள் மட்டும் வந்ததுல அது பக்கத்துல அதர்ஸ் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணாங்கல்ல, அந்த அதர்ஸ்ல நாம் தமிழர் கட்சி இன்க்ளூடட் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு புரியுதா இல்லையா? ஏங்க 4 முறை போட்டி சிஎம் கேண்டிடேட்ஸாக தமிழகத்துல 4 நபர்கள் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய சின்னமும் உங்களுடைய முகமும் அங்க வரணுமா இல்லையா? அது உங்களுக்கு ஃபீலிங்காவே இல்லையா? இல்ல எக்ஸிட் போல்ல எக்ஸிட் ஆயிட்டாரா சீமான் அப்படிங்கிற கேள்வி அங்க அதிகமா இருக்குங்க. இந்த கேள்விய யார் கேட்டிருக்கணும்? இருபவனம் கார்த்தி அவர்கள் கேட்டிருக்கணும். முக்கியமா நாம் தமிழர் கட்சியினுடைய நண்பர்கள் கேட்டிருக்கணும். அங்க இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள், வாய்க்கே பேசுறிய தலைவா, நீ எல்லாம் பேச வேணாமா, கேட்க வேணாமா? ஏன் இத்தனை நிறுவனங்கள் எடுத்து விட்டுருக்கிறீங்களே, சீமான் அப்படிங்கிற இந்த கட்சி, நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த கட்சி, இந்த தனி நபர்னுடைய கட்சி, இந்த கட்சி இந்த சின்னம்னு போட்டீங்களா? தந்தையில எல்லாம் பாருங்களேன் பழைய லோகோவை போட்டு வச்சிருக்காங்க. குவெஸ்டின் பண்ண வேண்டியது யாருங்க? நம்மலாம் பாக்குறதுக்கே ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுதுல. பட் அங்க அந்த கட்சியை வளர்த்ததுக்கான பங்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்குல்ல. பட் ஏன் உங்களுக்கு எல்லாம் தோணல? ஏன் கேட்கல? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆனா இங்க விமர்சனங்கள் என்ன தெரியுமா? ஆச்சரியமே அதான். சாட்டை துரைமுருகன்ல என்ன சொல்றாரு, 108 முறை அந்த கோவில்ல பரிகாரம் போல சுத்திட்டு வா அப்படிங்கறதெல்லாம் விஜய விமர்சனம் பண்ணி 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 தான் இப்படி நிக்குது. எப்படி நிக்குது சொல்லணும் அவசியம் இல்ல, நிக்குது. ஏங்க ஃபர்ஸ்ட் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியை தான் கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விமர்சனங்கள் அப்படிங்கறத செய்தீங்க. சில அப்படியே என்னாச்சு, அங்க இருந்து அவங்களுடைய அண்ணன் மறைவுக்கு அப்புறமா அவர் போய் நான் நலம் விசாரிக்கிறேன்னு போனவர் தான். அப்போ பிடிச்சதுங்க ஒரு சனி, அது என்ன சனியோ தெரியலங்க. அடுத்ததா என் தம்பி வரட்டும், என் தம்பி வரணும் வரணும் வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுவோம் அண்ணன் தம்பி அப்படின்னாரு. வந்தாரு விக்ரவாணியில மாநாடு அப்படிங்கறத போடுறாரு. என்ன நடந்துச்சு? அவ்வளோ பேச்சு சின்ன நஞ்சமா, அவ்வளோ விமர்சனங்கள். விஜய் உன்னை யாரா வர சொன்னது? அவ்வளோ சொத்தெல்லாம் விட்டு வரேன், அந்த 200 கோடியை விட்டு வரேங்கிற, செக்யூரிட்டி கூட வர சொல்ல உன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மோசமான விமர்சனங்கள். முழுக்க 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 நம்ம யாரை எதிர்க்கணும் அப்படிங்கறதே தெரியாம இவ யாரா புதுசா வந்தான்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் தான் கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, குத்திக்கிட்டே இருந்தீங்க. அந்த குத்து மொத்தம் கும்மாங்குத்தா எங்க விழுந்திருக்குன்னு கண்டிப்பா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பேச்சா இருக்கு. ஏன்னா நான் ஏன் இவ்வளவு ஆதங்கமா பேசுறேன்னா, இதுக்குன்னு ஒரு ஒரு ஓட் பேங்க் இருந்திருக்கு இல்லையா? இந்த கட்சி டெவலப் ஆகும், இந்த கட்சி ஒரு தமிழ் தேசியத்தை பேசுது, கன்ஃபார்ம் இவங்க வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட எவ்வளவு இளைஞர்கள் உங்க பின்னாடி டிராவல் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாக்கணும்ல. ஐயோ இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இவ்வளவு பேர் நம்ம கூட இருந்தாங்களே, இவங்க கூட இருக்கிறவங்க நம்ம தக்க வச்சுக்கணுமேனா தெரியணும்ல. இன்னைக்கும் இதெல்லாம் பத்தி பேசாம விஜய் விஜய் விஜய்னா எங்க வந்துட போறாங்கிற ஒரு பயம், எங்க கொஞ்சம் எம்எல்ஏஸ் வந்துட போறாங்க, நம்ம இன்னும் ஜெயிக்கலையே எதுலயும், அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளீஸ் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க பாஸ். இது ஒரு பக்கம் சொல்லணும்னு நினைச்சேன், இதை பேசியாச்சு. அடுத்ததா இந்த விக்ரவாணி மாநாடுன்னு சொல்லும் போதுதான் அங்க ஜான் ஆரோக்கியசாமி, இவர் வியூக வகுப்பாளரா இருக்காரு இல்லையா தவேகாக்க, இவர் என்ன பண்றாரு, எலெக்ஷன்ல ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரியலங்க. உண்மையை சொல்லணும்னா என்னன்னே ஒண்ணுமே புரியாத ஒரு கட்டம் தான். இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, ட்வீட்ஸ் அப்படிங்கறத அப்பப்போ போடுறாரு, அப்பப்போ டெலிட் பண்றாரு. இன்னும் அந்த மனுஷனுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி காண்ட் ஆகுதுங்க. சோ இதுல தவேகாவை சார்ந்தவர்கள் கொஞ்சம் பூசி மொழிவி அவர் எங்க கூட விளையாடுறாருங்க, திமுகவை கொஞ்சம் கலாய்கிறாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்ன கர்மாந்திரம் போது நம்மளுக்கு தெரியல, புரியல. இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். சோ அவர் சொல்றாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழக எலெக்ஷனை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாரு. 2026 விஜய் அவர்களுடைய ஆட்சி வரும். அடுத்து 67 அண்ணா அவர்களுடைய ஆட்சி, 77 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி, 83 NTR அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் போடுறாரு. டெலீட் பண்ணிடுறாரு, இந்த போஸ்டே இல்ல.
அதுக்கப்புறமா ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் இன்னொரு போஸ்ட் போடுறாரு, த மாடர்ன் மைட்டி யங் அப்படின்னு சொல்லிட்டு தா சே நே அப்படின்னு சொல்லி போடுறாரு. மே 4ஆம் தேதி 2026 இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது எதனுடைய எஃபெக்ட், அக்டோபர் 27ஆம் தேதி 2024 நடந்ததனுடைய எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. டெலீட் பண்ணிடுறாரு. இது தவைக்கால இருக்கிறவங்களுக்கே புரியல, என்னையா சொல்றாரு இந்த மனுஷன், என்னமோ சொல்ற சார் நீனு புரியல சாரு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்புறமா யோசிச்சு ஓகே இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய ஆக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் போட்டுதாங்க நான் சொல்றேன். தலையாங்கத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி பையனுடைய ஸ்டோரி வந்து விக்ரவாணி மாநாட்டுல தமிழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல வெற்றி பெற்ற ஒரு சிறுவனுடைய கதை விக்ரவாணியில அவர் பேசியிருந்தாரு. ஒரு போரில் எப்படி ஜெயிச்சான் அந்த சின்ன பையன், அவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையா சொன்னார். சோ அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய தலையாங்கத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற இந்த பேரு இந்த தவேகாக்கு இவர் வந்து அந்த தாசென்னே அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா. ஆஃப்டர் எலெக்ஷன் திஸ் மாடர்ன் மைட்டி யங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. மே 4ஆம் தேதி இதுக்கான ஒளி விளக்கு தெரியும், விக்ரவாணி அன்னைக்கு சொன்னதுக்கான ஒளி விளக்கு தெரியுங்கிறத போட்டிருக்காரு. ஓ அப்படியாப்பா அப்படிங்கிறது புரிய வந்துச்சுங்க. சரி ஓகே, இந்த ப்ரெடிக்ஷனை ஏன் போடுறாரு டெலீட் பண்றாருங்கிற ஒரு கேள்வி காண்டா இருக்கும் போது இல்ல எங்களை வந்து கொஞ்சம் குவெஸ்டின் பண்ணி புரியுதான்னு கேக்குற மாதிரி தவேகாவை லைக் திமுகவை யோசிக்க வைக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து முக்கியமான ஒரு ஆள் இல்லையா, இவர் என்ன போடுறாரு, இவர் என்ன போடுறாரு இப்படிலாம் போடுறாருன்னு இதை யோசிக்கிறதுக்காக போஸ்ட் போடுறாரு. பெருசா நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அப்படிங்கறத நடத்திருக்காரு. இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வெற்றி தோல்வி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சு அப்படிங்கறதெல்லாம் அங்க பேசியிருக்கிறதாக சொல்லப்படுது. யாரு ஜெயிச்சாலும் ஓகேவா, வெற்றி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் உடனுக்குடன் பணியூர் வந்து என்ன பார்க்கணும், ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிகஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பெரிய விஷயம் இல்லையா. இவர் இந்த மாதிரி ஒரு சொல்லும் போது ஐயோ நம்ம ஓடிடணும்ப்பா, எப்படியாவது போயிடணும்ப்பா அப்படிங்கிறாங்க. சோ அந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா திமுக காரங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அதிமுக ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமா விஜய்கன்ற கேள்வி இருக்கு. அது ஏன் எதுக்காக அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லா கவர் பண்றேன். சோ இப்போதைக்கு விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த எதுவா இருந்தாலும் நம்ம ஓகே அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாராமா. நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்களை நான் திரும்பவும் வந்து சந்திப்பேன் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காருன்ற ஒரு தகவலும் இருக்கு. சோ இது ஜெயித்தாலும் தோத்தாலும் அப்படிங்கறத எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து தவேகா சூஸ் பண்ற ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்லையா. இந்த டைம்லயே ஒரு 20% மேல போலிங் வாங்கியிருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய விஷயம் இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு தனி கட்சியா, தனியா ஒரு கட்சியா இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சிங்கிறது பெரிய விஷயம் தான். இங்க இவ்வளவு அளவுக்கு அவர் நின்று அந்த மனுஷனுக்காக இவ்வளவு பேர் பின்னாடி நிக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். கரெக்டா. சோ ஆட்சி அமைக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய மாசான வெற்றி தான். இன்கேஸ் இல்லைனாலும் பிளீஸ் பேஷண்டா இருக்கணும். இது இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாரும் வச்சுக்கணும். சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான், ஒருவேளை துக்கமா இருந்தாலும் நியூட்ரலா எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த சட்டசபை தேர்தல்ல வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத என்னோட ப்ரெடிக்ஷன்ஸும். லைக் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு 100ல 200 1000ல அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. என்னன்னா இளைஞர்களுடைய ஓட் பெருமளவுல ஒரு பெரிய மாற்றம் தந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கப்படுது. சரி, இது கூடவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருச்சி அலுவலகம் ஓகேவா, இது வந்து கொளுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்க்க முடிஞ்சிச்சு. தீய சக்தி தான் இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏங்க 2 நாள் தாங்க இருக்கு, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அடுத்ததா தலை அஜித் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு மே 1 இல்லையா. சோ இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தவேகாவினரும் சேர்ந்து வெற்றி விழாவா கொண்டாடுறாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். டோட்டலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு 2 days இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டுக்காக நீங்க யார் வருவாங்க, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் திஸ் இஸ் அன்பிரடிக்டபிள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.